சார் சார் டைம் 12:30 சார். மேகனா அங்கே தனியாக இருப்பாங்க. அவங்க பயந்துட்டு இருக்க போகிறாங்க. கிளம்புங்க சார். அவளுக்கா பயமா? சான்ஸே இல்லை. நான் நைட் டியூட்டி போனப்போ கூட அவ எதுவுமே சொல்ல மாட்டா. சச் அ பிரேவ் கேர்ள். உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். லாக்டவுனில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் பேச்சுலராக இருந்து எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு தெரியுமா? ஒரு சரக்கு வாங்குறதுக்கு எவங்கிட்டயோ அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கன்னா ஹாப்பியாக இருக்கீங்க. என்னதான் என்னமோ சார், ஒன்றும் புரியலை. நீங்கள் என்ன, மேடம் என்ன, நான் என்ன, என் ஜாப் என்ன? வினீத், வம்சி வந்திருக்காரு. வம்சி, நீ என்ன இந்த டைம்ல? ஐயோ, இவருக்கு என்னாச்சு? இந்த அடியெல்லாம் பார்த்தா போலீஸ் அடி மாதிரி தான் தெரியுது. நிஜமாவா? ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, இந்த உடம்பு முழுக்க பயங்கரமாக அவங்க அடிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டாங்க. நைட்டு சரக்கு வாங்கலான்னு வெளியே போனேன், அடி வெளுத்துட்டாங்க. நடக்க கூட முடியல. கொஞ்சம் செண்டு பாம்பு இருந்துட்டு வரீங்களா? உடம்பெல்லாம் வலிக்குது. நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். என்ன தூங்க விடுங்க சார். சரக்கு அடிச்சுட்டு சரியா நைட்டு தூங்கலனா காலையில முழிக்கும் போது பயங்கரமா தலைவலிக்கும் சார். அது இல்ல வம்சி, அப்போ ஒரு நாள் போலீஸ்ல நீ அடி வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தல்ல, இப்ப நினைச்சா கூட செம்ம சிரிப்பா வருது. சார், நீங்க எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்ப மட்டும் தான் இப்படியா? அது என்னோட கேரக்டர் வம்சி. இன்பில்ட். அடாப்ட் ஆகுறது கஷ்டம். சேம் எங்க அப்பா மாதிரியே. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி அப்பாவையும் அம்மாவையும் இங்கே கூப்பிட்டு வந்து 2 பேரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் சார். எங்க அப்பாவுக்கு மட்டும் என் டைவர்ஸ் பத்தி தெரிஞ்சதுன்னா. மேகனா, துணியெல்லாம் எடுத்து வை, நம்ம ஊருக்கு கிளம்புறோம். சரிங்க. எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரோ. ஹலோ அப்பா, நானும் மேகனாவும் கொஞ்ச நாள் ஊருக்கு வரலான் இருக்கோம்ப்பா. பொசுக்கு பொசுக்குன்னு திட்டிகிட்டே இருக்கியப்பா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. டிவியா? டிவியில் என்ன இருக்க போகுது? பாப்போம். ஓ, எதுக்கு பயப்படுறீங்கப்பா? நாங்க தான் கார்ல வந்துருவோம்ல. ஓகே, சரி, நான் வச்சிடுறேன். மேகனா, கேன்சல். நம்ம ஊருக்கு போகல. சரி, பரவாயில்ல. நீங்க என்ன விட்டீங்கன்னா
சொன்னீங்கன்னா நான் போய் சமைக்க ஆரம்பிப்பேன். ஐயோ கொஞ்ச நேரம் வரேன். 1 மணி நேரமா இதை தான் சொல்றீங்க? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இரு. சாப்பாடு செய்யணுமா வேண்டாமா? நீ பண்ணா பண்ணு, சமைக்கலன்னா போ. சரி, அப்ப நான் சமைக்கல. அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகே தானே? சார், லாக்டவுன்ங்கிறதே மறந்துட்டீங்க போல. ஆமால. சரி பண்ணு. பாத்தியா வினீத், லாக்டவுன்னால எவ்வளோ கஷ்டம். பாவம் ஜனங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஹாப்பியா இருப்போம். என்ன வினீத், உனக்கு எப்பவும் அதே எண்ணம் தானா? மேகனா, என்ன மேகனா? சீரியலுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்த? டெய்லி நீங்க ஆபீஸ்க்கு போனதும் எனக்கு இதான் டைம் பாஸ். அதுக்குன்னு எல்லாமே பார்க்க மாட்டேன், இது ஒண்ணுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் பாருங்க, நாளையில இருந்து உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நானும் சீரியல் அடிக்ட் ஆகி ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து அவனுக்கு என்னாச்சு, இவனுக்கு என்னாச்சு, அதில் என்னாச்சு, இதில் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. நீயே பாரு, என் என்ஜாய்மெண்ட்டு வேற ஒன்று இருக்கு. அது என்ன என்ஜாய்மெண்ட்டு? உங்களுக்கு எப்பவும் இதானா? மேகனா, அவ்வளோதான், என் டின்னர் ஓவர். நான் போய் பிளேட் வாஷ் பண்ணிடுறேன். ஹலோ சார், இந்த வேலையெல்லாம் நீங்களே கம்ப்ளீட் பண்றதுக்கு நேரம் வரும், அப்ப பண்ணுங்க. இப்ப ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த வேலையெல்லாம் நானே பார்க்குற நாள் வரப்போதா? அது எப்போ? நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம். அது நமக்கு மேரேஜ் ஆகி 2 மாசம் ஆச்சுல்ல? நீ இன்னும் பிரெக்னென்ட் ஆகலையா? இது எனக்கே அவமானம். ஐ திங்க் we have to change our positions.
ஹலோ, நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, இங்க கஷ்டமா தான் இருக்கு. இந்த லாக்டவுன் எப்பதான் முடியும்னு இருக்குமா? பாவம், அவரை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. சரிம்மா, அவர்கிட்ட சொல்றேன். சரிம்மா, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நான் அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க. வினீத், லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அப்பா நம்மள வீட்டுக்கு வர சொன்னாரு. நீ போ, நான் வர்றது கஷ்டம். அது ஏன்? வேலையில் சிரமம் இருக்கும்ல, ரீஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் பிளான் பண்ணியிருக்காங்க, சொன்னல ஏற்கனவே. அப்போ நானும் வரட்டுமா? இத்தனை நாள் உன் கூட தானே இருக்கேன். ஒரு வாரம் பிளான் தாம்மா அது, அவ்வளோதான். அங்கே போய் நீ வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ உங்களுக்கு நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறேனா? ஐ டிட் நாட் மீன் இட் மா, சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ். மேகனா, பாஸ் வேற கால் பண்றாங்களே. சாரி சொன்னல மேகனா, என் மைண்டில் அப்போ என்ன ஓடிச்சுன்னே எனக்கு தெரியல. என்னோட ஹேபிட் அது. அந்த சுச்சுவேஷனில் நான் அப்படி ஃபீல் ஆயிட்டேன். அதுக்காக தான் அப்படி அனாவசியமாக பேசிட்டேன் நான். சரி, உங்க சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னை ஒரு தேர்ட் பர்சனாவோ எக்ஸ்ட்ரா பாரமாவோ பார்க்காதீங்க ப்ளீஸ். என்னால் தாங்க முடியாது. ஓகே. ஒன் மினிட் வினீத் ப்ளீஸ், அர்ஜென்ட். ஹலோ விஜய், கட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. சொல்டா. நல்லா யோசிச்சுட்டேன்டா. வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணி டீசெண்டாக போயிடலான் இருக்கேன். டேய், ஜோக் அடிக்காதடா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? எப்போ பார்த்தாலும் சீரியலே. எப்போதான் மாறப் போறாளோ?
Hey! Hey! Do you have sense? இங்க என்ன விளையாடிட்டா இருக்கேன்? போ அப்படி. சரியா நான். Sorry guys. She's an idiot actually. She don't know anything. The project is இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? சொல்லுங்க மாமா. தூங்கிட்டு இருக்கா, எழுப்புவா? சரி, இந்த விஷயத்தை நான் மேக்னா கிட்ட சொல்லிடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், கூப்பிட்றேன். யூஎஸ்ல இருக்க உன் மாமா பையன் கொரோனால இறந்துட்டானா? என்னது? நீ கால் பண்ணலன்னு உங்க அப்பா எனக்கு இதை கால் பண்ணி சொன்னாரு. பாடி எடுத்துட்டு வர சிச்சுவேஷன் கூட அங்கே இல்லை. அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. உங்க அப்பா விவரமே புரியாமல் பேசுறாரு. கொரோனால இருந்தவங்க பாடியை கொடுப்பாங்க, பார்க்க கூட யாரும் வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட ஃபேமிலியாவது போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மனுஷனா நீங்க?